السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس، ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من أصلح بين اثنين أصلح الله أمره، واعتاه بكل كلمة تكلم بينهما عتق رقبة. صدق الله، صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோர் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தாங்கள் கொண்டிருக்கும் சனாதன கொள்கையை பூமியில் விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சமீபத்தில் பல பொய் பிரச்சாரங்களை தூவி மதுரையில் திருப்பரங்குன்றம் என்ற பகுதியில் மலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லா தர்காவை ஒட்டிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட ஒரு கும்பலை பற்றி நாம் அறிவோம். இறைவனின் பெரிய கிருபை, தமிழகத்தில் அவர்களுடைய பாச்சாக்கள் பலிக்கவில்லை. அல்லாஹ் எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தார். ஆனால் இஸ்லாமிய பார்வையில், இஸ்லாத்தில் இது புதிதான விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டு 1400 ஆண்டுகளை கடந்து பயணிக்குகிற இந்த இஸ்லாம் இது போன்ற ஏராளமான எதிர்வினைகளையும், ஏராளமான எதிர்ப்புகளையும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும், தந்திரங்களையும் முறியடித்து பயணித்துக் கொண்டே வருகிறது. பிரச்சனைகள் உருவாக்கப்படும் போது
அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை மிக இலகுவான முறையில் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. எனவே இஸ்லாத்தின் பெயரை சொல்லியோ, இஸ்லாமியர்களின் பெயரை சொல்லியோ, இஸ்லாத்தினுடைய வழிபாடு தலங்களின் பெயர்களை சொல்லியோ கலவரத்தை உருவாக்கலாம் என்று நினைப்பவன் பூமியில் எங்கு போனாலும் அவன் தோற்று போவது உறுதி. காரணம், இஸ்லாம் நன்மையை போதிக்கிற மார்க்கம், இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிற மார்க்கம், இஸ்லாம் சமாதானத்தை போதிக்கிற மார்க்கம், இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிற மார்க்கம். நன்மையை ஏவி நல்லவர்களை உருவாக்குகிற இஸ்லாம் ஒருபோதும் கலவரத்துக்கு துணை போகிற மார்க்கம் அல்ல. அந்த பெயரை சொல்லி இஸ்லாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தலாம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் கடைசி வரையிலையும் தோல்வியை தான் பரிசாக பெறுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், நன்மையை ஏவி சமாதானத்தை தூவி தர்ம சிந்தனையை ஊட்டுகிற மார்க்கம். லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், நபியே அவர்கள் உங்களிடம் பேசும் ரகசியங்கள் பெரும்பாலானவற்றிலும் அவர்கள் உண்மையை சொல்லவில்லை. ஆனால் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், ஒருவரை தவிர யாரவர் நன்மையை ஏவுகிற, தான தர்மத்தை கொடுப்பதற்கான ஏவுதலை செய்கிற, மக்கள் மத்தியில் இணக்கத்தை பிணக்கத்தை மாற்றி நல்ல நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று ஏவுகிற மனிதனை தவிர. இஸ்லாம் எவ்வளவு தூரம் நன்மையை ஏவுவதை சமுதாயத்தில் மிக முக்கியமாக பார்க்கிறது, தான தர்மத்தை முக்கியமாக பார்க்கிறது. இதையெல்லாம் கடந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒருவருக்கு ஒருவர் பிணக்கில்லாமல் இணக்கத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாகவே சொல்லித் தருகிறது. எனவே தான் இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லி எங்க கலவரம் தோன்ற நினைக்கிறதோ, எங்கே கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார்களோ அங்குவெல்லாம் அவர்கள் தோற்று போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், மன் அஸ்லஹ பைன இத்னைன், ரெண்டு பேருக்கு இடையில யாராவது ஒருவர் ஒரு சமூகத்தை சமாதானத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சமாதானத்தை உருவாக்குவதற்காக வேண்டிய பேசிய அந்த வார்த்தைகளை ஒரு அடிமையை உரிமை விட்டதற்கு சமமான கூலியை வழங்குகிறார். சமுதாயத்தில் இரண்டு பேர்கள் அல்லது இரு சமூகங்கள் சண்டை போடுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் அந்த கலங்கத்தை மாற்றி நல்ல ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குவதற்கு யார் முற்படுகிறாரோ அவர் அடிமையை உரிமை விட்டவருக்கான கூலி என்னவோ அந்த கூலியை பெறுகிறார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சஹாபி சொல்லுகிறார்கள், மன் அஸ்லஹ பைன இத்னைன் இஸ்தௌஜப தவாப ஷஹீத், இரண்டு பேர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்கை யார் மாற்றுகிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய கூலியும் வழங்கப்படுகிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒருபோதும் சமாதானம் இல்லாத மார்க்கம் அல்ல, சமாதானத்தை போதிக்குகிற மார்க்கம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இதுவரையிலையும் இஸ்லாமியர்களும் பிற மதத்தை சார்ந்தவர்களும் இந்த தமிழக மண் வரையிலையும் சகோதரத்துவம் தான் வாழுகிறார்கள். ஒரு சில பேர்களுக்கு துவேஷம் இருக்கலாம், ஒரு சில பேர்களுக்கு கோபம் இருக்கலாம், இஸ்லாத்தை பற்றிய தவறான புரிதலினால் அவர்களுக்கு தவறான சிந்தனை ஊட்டப்பட்டதினால் கோபம் இருக்கலாம். ஆனால் நல்ல சிந்தனை உடையவர், தெளிந்த நீரோடையை போன்ற சிந்தனையை வைத்திருப்பவர்கள் உண்மையில் இஸ்லாமியர்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். இதே திருநெல்வேலியை கடந்தா அந்த அங்கு வாழக்கூடிய பாய்மார்களை பார்த்து அவர்கள் அழைக்கிற அழைப்பு நமக்கு தெரியும். மாமா என்றும் மச்சான் என்றும் அழைப்பார்கள். நம்ம பகுதியில் மக்கா என்று அழைப்பார்கள். அருமையான சகோதரர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் பிரமதத்தை சார்ந்தவர்களோடு அன்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். ஐயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முஷ்ரிக் வர்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுவரையிலே. அப்துல்லாஹ் இப்னு உபை, அப்துல்லாஹ் இப்னு அபி ரபிஆ என்று சொல்லப்படுகிற முஷ்ரிக்காக வாழ்ந்த காலம், இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அவர் வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாரு, எனக்கு கடன் கொடுங்க அப்படிங்கிறப்ப
இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் தானே அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நீங்க கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த கடனை திரும்ப கொடுக்கும்போது வட்டியாக சேர்த்து கொடுக்கிறேன். வட்டியை ஒழிக்க வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை, எனக்கு நீங்க கடன் கொடுங்க, நாங்க திரும்ப கொடுக்கும்போது அதை வட்டி முதலமாக கொடுக்குகிறேன். நாயகம் சொன்னார்கள், லா முக்ரிதுக இல்லா பிகைரி ரிபா, நான் வட்டி இல்லாமல் தான் உனக்கு கடன் தருவேன், வாங்க விருப்பம் தானா? யார் வேண்டாம்னு சொல்லுவா? வந்தவர் சொன்னார், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், பிரச்சனை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தார்கள். அந்த கடனை திரும்ப வாங்குகிற விஷயத்தில் பெருமானார் அவர்களுடைய அணுகுமுறை மிக அழகாக இருந்ததினால் காலப்போக்கில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக வலம் வந்தார். அருமையானவர்களே, ஒரு பிரமதத்தை சார்ந்தவரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டிய அந்யோன்யம், இதை ஒரு காலத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை இருப்பவன் குறைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. காரணம், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டிய சிந்தனையில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் உண்டு. எனவே இதை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவன் திட்டம் தீட்டுவன் தோற்றுத்தான் போகுவான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வெளியில் போய்விட்டு வீட்டுக்கு திரும்புவார்கள். வீட்டுக்கு வந்தபோது அங்கே ஆடறுத்து பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை பார்த்து கேட்பார்களாம், அஹ்தைதும் லிஜானில் யஹூதி, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரான பிரமதத்தை சார்ந்த அந்த யூத மதத்தை சார்ந்தவருக்கு இதிலிருந்து நீங்கள் பங்கை கொடுத்து விட்டீர்களா? திரும்பவும் கேட்டார்கள், அஹ்தைதும் லிஜானில் யஹூதி, பக்கத்து வீட்டு யஹூதிக்கு நீங்கள் இந்த இறைச்சியிலிருந்து பங்கை கொடுத்தீர்களா? குடும்பத்தார்கள் சொன்னார்கள், இல்ல கொடுக்கல. உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், பெருமானார் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா சால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜாரி ஹத்தா வனந்து அன்னஹு சைவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பெருமானார் அவர்களிடத்தில் வந்து அண்டை வீட்டார்களுடைய உரிமையை பற்றி பேசினார்கள். பேசிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அண்டை வீட்டாருடைய உரிமையை சொன்னார்கள் என்றால், நம்முடைய சொத்தில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லும் நான் என்னும் அளவிற்கு அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு போதித்தார்கள் என்கிற ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டு குடும்பத்தார்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிம் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் பிரமதத்தை சார்ந்தவர். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் வெட்டி அந்த இறைச்சியிலிருந்து பங்கு கொடுத்தீர்களா என்று கேட்டார். அருமையானவர்களே, இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேணுகிற மார்க்கம். அப்படி சகோதரத்துவத்தை பேணுகிற இந்த இஸ்லாம் அதனுடைய பாதையில் சரியான முறையில் பயணித்துக் கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஒரு கொள்கை உண்டு, ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட இஸ்லாம் பின்னாலும் வராது, முன்னாலும் போகாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன அந்த ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை தரணியெங்கும் இஸ்லாம் பேசிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் இஸ்லாம் யாரையும் நிர்பந்திப்பதில்லை. எந்த மதத்தை சார்ந்தவனையும் இஸ்லாம் நீ முஸ்லிமாக இருந்தால் தான் வாழ்வதற்கு தகுதி என்று இஸ்லாம் எங்கும் பேசியதில்லை. அதன் பேரில் யாருடைய உயிரையும் இஸ்லாம் காவு வாங்கியதும் இல்லை. சான்றாக குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் பேசும், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. யாரையும் இஸ்லாம் வலுக்கட்டாயமாக இருக்கிற ஒரு ரமேஷை நீ அப்துல் காதராக வேண்டும் என்று இஸ்லாம் பேசியதில்லை. ஒரு லட்சுமியை நீ கதீஜாவாக வேண்டும் என்று இஸ்லாம் பேசவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் எந்த நிர்பந்தமும் இல்லை. வரலாறு தெரியுமா? மதீனா நகரத்து மண்ணில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் 2 பேர்கள் அன்சாரி குடும்பத்தை சார்ந்த 2 இளம் பிள்ளைகள் யஹூத மதத்தை சார்ந்தார்கள். யஹூதி மதத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால அந்த 2 பேர்களும் மதீனாவுக்கு வந்தபோது அவருடைய வாப்பா தந்தை ஹதீஸ் என்கிற சஹாபி அந்த 2 பிள்ளைகளையும் வலுக்கட்டாயமாக நீங்க இஸ்லாத்துக்கு வந்துத்தான் ஆகணும்னு சொன்னாங்க. தன்னுடைய சொந்த பிள்ளைகள் 2 பேரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. பெருமானார் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால திரும்ப அந்த பிள்ளைகள் ஒரு தடவை மதீனாவுக்கு வந்தபோது நீங்க திரும்ப இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய போது தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய்ய். இஸ்லாம் என்பது தெளிந்த நீரோடை.
இங்கே மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. நேரான பாதை எதை என்பதை நமக்கு பிரித்து தந்திருக்கிறது. எனவே பின்பற்றுபவர்களுக்கு பின்பற்றலாம், பின்பற்றாமல் போபவர்களுடைய நிலை அது அல்லாஹ் அறிவான். லா இக்ராஹ ஃபித்தீன், ஒருபோதும் மார்க்கத்தில் யாரையும் நிர்பந்தப்படுத்துவதற்கு இங்கே அனுமதி இல்லை. அருமையானவர்களை, இந்த பேரை சொல்லித்தானே இன்னைக்கு தமிழகத்திலும் பல ஊர்களிலும் இதே இந்திய தேசத்திலும் இந்த பேரை சொல்லி இஸ்லாமியர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், இஸ்லாமியர்கள் வழிபாடு தலங்களை இருக்கிறார்கள் என்ற பொய் பிரச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக வேண்டி யமன் தேசத்திலிருந்து நஜ்ரான்ல இருந்து ஒரு 60 பேர் வர்றாங்க மதீனாவுக்கு. நாயகம் மஸ்ஜிது நபவியில இருக்கிறாங்க. இந்த 60 பேர்கள்ல யூத பண்டிதர்களும் நஸ்ரானி பண்டிதர்களும் அதில் இடம் பெற்றிருந்தார்கள். பெரிய பெரிய பணக்காரர்களும் அதில் இருந்தார்கள். இந்த 60 பேர்கள் கிபி 631 ஹிஜ்ரி 9 அல்லது 10வது ஆண்டில் இந்த 60 பேர்கள் மதீனத்து பள்ளிக்குள்ளால் வருகிறார்கள். அஸர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். அத்துணை பேர்களும் உள்ளே வருகிறார்கள். வந்ததற்கு பின்னால் நாயகம் அங்கே தங்குவதற்காக வேண்டி இடம் அளிக்கிறார்கள். இங்க மஸ்ஜிது நபவியில நஸ்ரானிகளுக்கு பெருமானார் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு கொரோனா காலம் வந்தால் இஸ்லாமியர்கள் இடம் கொடுப்பதை போல, வெள்ளப்பெருக்கம் வந்தால் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் இடம் கொடுப்பதை போல இந்த 60 பேர்களும் சுமார் 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில் தங்கிறார்கள். வரலாற்றில் பார்க்க முடியும். அவர்களுடைய வழக்கப்படி, அவர்களுடைய மத வழிபடி அவர்கள் ஒவ்வொரு நாடும் அஸர் பின்னால் நேராக கிபிலாவை திரும்பி நின்று அவர்களுடைய வழிமுறைப்படி தொழுது வந்தார்கள், அவர்களுடைய சடங்குகளை செய்து வந்தார்கள். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்தார்கள். லா மனஉ லா யம்னஉ, அவர்களை தடுக்கவில்லை. சில சஹாபிகள் அதை தடுப்பதற்காக வேண்டி முயன்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅூஹும், அவங்களை விட்டுருங்க, அவங்களுடைய வழியிலே விட்டுருங்க, அவங்க வணங்கிட்டு போனாங்க. வரலாறு பாருங்க, ஒரு ஆச்சரியமான செய்தி தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழாக இருந்த பிரபலத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த மார்க்கம் சலுகைகளை வழங்கியது, அதை கடந்து பாதுகாப்புகளை வழங்கியிருக்கிறது. ஒரு படி மேலே போய் சொல்வதற்காக இருந்தால் முஸ்லிமை விட முக்கியத்துவம் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் வழங்கியிருப்பதை வரலாற்றில் பார்க்க முடியும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 15ஆம் நூற்றாண்டில் ஜெருசலத்தை, பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிய போது அந்த ஜெருசலத்தை சுற்றிய பகுதியில் நஸ்ரானிகள் வந்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தார்கள். அங்கே வரக்கூடிய பிரமதத்தை சார்ந்த பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய நஸ்ரானிகளும் யஹூதிகளும் அங்கே வந்து தங்குவதற்காக லாட்ஜுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே ஜெருசலத்தை பைத்துல் முகத்தஸை சுற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு இஸ்லாமிய ஆட்சியில் சரியான பாதுகாப்பை சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து வந்தார்கள் என்பது வரலாறு சொல்லித் தருகிற சான்று. இஸ்லாம் எந்தையும் யாருடைய மதத்தையும் இழிவுபடுத்தியதில்லை. சொல்ல வேண்டுமானால் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹு அல்லாதவர்களை தெய்வமாக எடுத்துக் கொண்டவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இஸ்லாம் அவ்வளவு தூரம் மனிதனுடைய உரிமையை, அவன் கொண்டிருக்கிற உணர்வை, அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையை இஸ்லாம் மதித்து வாழ்கிறது. அத்துணைக்குமான தீர்ப்பை நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு வழிபாடு தலங்களை இடிக்கிறாங்க. எங்களுடைய இடத்துல ரீலோகேட் பண்ணணுமா? எதை? சிக்கந்தர் பாதுஷா வலியுல்லாஹ் அவர்களுடைய தர்காவை எடுத்து நேர கீழே கொண்டு வந்து கோழிப்பாளையத்தில் வைக்கிறது, ஒட்டக்கட்டா வைக்கணும். அருமையான சகோதரர்களே, யார் யாரை தீர்மானிப்பது? குர்ஆனில் ஒரு ஆயத்து வரும், வலௌலா தஃபுல்லாஹி الناس பஅதஹும், அநியாயக்காரர்களில் சிலரை நல்லவர்களான சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் சர்ச்சுகள் இருந்திருக்காது, இந்த உலகத்தில் அவர்களின் மடங்கள் இருந்திருக்காது, யகூதிகளுடைய மடங்கள் இருந்திருக்காது, அவர்களுடைய தேவாலயங்கள் இருந்திருக்காது. அந்த ஆயத்தை தொடர்ந்து பேசும்போது அல்லாஹ் சொல்லுவான், வமசாஜிது யுதுகரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற பள்ளிவாசல்களும் இருந்திருக்காது. ஒருவன் அநியாயம் செய்வதற்காக முற்படுகிற பொழுது அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களை தடுக்குகிற நல்லவர்களையும் வைத்ததனால் தான் இன்று வரையிலையும் சமுதாயம் இவ்வளவு தூரம் சீராக கடந்து போகிறது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக இஸ்லாம் போதிக்கிறது.
சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்காக வேண்டி ஷாமுக்கு ஆள் அனுப்புறாங்க. அவங்க சொன்ன உபதேசங்களை பாருங்கள். வீரர்களை பார்த்து சொல்கிறார்கள், முதியவர்களை கொல்ல வேண்டாம், பெண்களை தொட வேண்டாம், குழந்தைகளை தொட வேண்டாம். இதையெல்லாம் சொன்ன சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய வழிபாடு தலங்களையும் ஒன்றும் செய்து விடாதீர்கள். அருமையானவர்களே, என்ன அற்புதமான ஆட்சியாளர்! எவ்வளவு சமத்துவமான சகோதரத்துவமான சமாதானத்தை போதிக்குகிற ஆட்சி இவர்கள் செய்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல கவர்னராக இருந்த அபூ உபைதத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். திமஷ்கிலையும் ஷாமிலையும் சில சர்ச்சுகள், பழைய சர்ச்சுகள் இருக்குது, யாருமே உபயோகப்படுத்தாத சர்ச்சுகள் இருக்குது. அதை நான் இடிச்சுட்டு பள்ளியை கட்டட்டுமா அல்லது அந்த பக்கத்துல பள்ளிவாசலை விசாலமாக்கட்டுமா என்ற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினார்களாம். இப்னு ஜர்ராஹ், உங்களுடைய கடிதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபலா தஃஅல், அவர்களிடத்தில் நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம். வதஅஹா அலா ஹாலிஹா, அவருடைய சர்ச்சுகளை எல்லாம் அப்படியே விட்டு விடுங்கள். காரணம் ஃபஇன்னா கத் ஆஹத்னாஹும் அலா அல்லா நஹ்திம லஹு கனீஸா, அவருடைய சர்ச்சுகளை ஒன்றும் செய்ய மாட்டோம், அவருடைய வழிபாடு தலங்களை எதுவும் செய்ய மாட்டோம் என்கிற ஒப்பந்தத்தை நாம் செய்திருக்கிறோம். அந்த ஒப்பந்த மீறல் ஒரு மூமினுக்கு அழகல்ல, அதை அப்படியே விட்டு விடுங்கள், பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்றார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி எத்தனை வரலாறுகளை சொல்லி போகலாம். அருமையான சகோதரர்கள், எனவே இஸ்லாமியர்கள் இந்த சமுதாயத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களோடு மிக இணக்கமான முறையில், அந்யோன்யமான முறையில், சகோதரத்துவத்தோடு வாழுகிறார்கள் என்பதற்கு இதை கடந்து வர செய்திகள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகள்! பாபர் மசூதியை போல இங்கு ஒரு அயோத்தியை உருவாக்க வேண்டும் என்று ஓப்பனாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாத மக்களும் இணக்கத்தோடு இருப்பதனால் அப்படி ஒரு சூழல் ஏற்படாமலே அவர்கள் அதில் தோல்வி கண்டே போகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும்போது நாமெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, ஒரு யஹூதி வந்தார். வந்தவர் வேணுமென்னே மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழித்த அந்த நபரை தாக்குவதற்கும் தடுப்பதற்கும் சஹாபாக்கள் முற்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ன்னு சொன்னாங்க, விட்டுருங்க, அமைதியா இருங்க, அவர் சிறுநீரை நல்லபடியா கழித்து முடிக்கணும். எந்த தலைவர் சொல்லுவோம்? அவருடைய சிறுநீரை நல்ல முறையில் அவர் கழித்து முடிக்கட்டும், அது ஸ்டாப் ஆக வேண்டாம், அது நின்றுன்னா உடலுக்கு கேடு, அவரை தடுக்க வேண்டாம், அமைதியாக நில்லுங்கள் என்றார்கள். சிறுநீர் கழித்து கொண்டிருந்த யஹூதி ஆச்சரியத்தோட பார்த்த விஷயம் தெரியுமா? அவன் கழித்து முடித்ததற்கு பின்னால் அதை சுத்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பள்ளி வாசல்களில் அத்துமீறி சிலைகளை கொண்டு வைப்பவர்கள் இந்த இஸ்லாமிய வரலாற்று செய்திகளை படித்து திருந்த வேண்டும். என்ன நடந்தது? வந்தவர் இந்த தவறான செயலை செய்தவர், நாயகத்தினுடைய இந்த அணுகுமுறையை பார்த்தவர் வேகமாக தன் கிராமத்திற்கு போய் சொன்னார், நான் அற்புதமான ஒரு மனிதரை பார்த்தேன், ஆச்சரியமான ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் கொண்டு வந்திருக்கும் அந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு நான் புறப்படுகிறேன் என்று சொன்னபோது அவர் கிராமத்திலிருந்து 300 பேரை அழைத்துக் கொண்டு எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு சொல்லித் தருகிறது. எனவே எந்த கலவரத்தையும் இஸ்லாம் பேரில் யாரும் இங்கே வேறுண்ட முடியாது. அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்பவன் கண்டிப்பாக தோற்று போவான், மட்டுமல்ல அவன் தோற்று தொப்பி போடுவதும் உறுதி. அருமையான சகோதரர்களே, இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னருடைய வரலாறு சையதுனா அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ பாட புத்தகம் முதலே பேசி வருகிறார்கள். அவர் பள்ளிவாசலை இடித்தவர், அவர் இந்துக்களுக்கு தொல்லைகளை கொடுத்தவர், இந்துக்களுடைய உரிமைகளை பறித்தவர்கள் என்றெல்லாம் சையதுனா அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுவார். இதே அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி தளத்தில் இருக்கிற பொழுது பறந்து விரிந்த ஒரு பூமியை ஆண்டவர் சையதுனா அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஒரு தடவை ராமேஸ்வரம் அந்த பகுதியில் ராமநாதபுரத்தில் அவர்களுக்கான ஒரு சொந்த பூமி இருந்தபோது அந்த பூமியில் ராமநாதன் என்கிற ஒரு கோவிலை கட்டுவதற்காக வேண்டி
அல்லாமா சீதக்காதி, வள்ளல் சீதக்காதி அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்குகிறார். வரலாற்றை பார்த்தால் தெரியும். இஸ்லாமை இந்திய மண்ணை ஆண்ட மன்னர்கள் இங்க வரலாற்று புத்தகத்தில் இந்த தகவலை எழுதுகிறார்கள். சரி, அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹுடைய வரலாற்று துருக்குகள் வருகிற பகுதிகளிலும் இதை பார்க்க முடியும். இதே ராமநாதபுரத்தில் ஒரு இந்து கோவிலை கட்டுவதற்காக வேண்டி, ராமநாதன் கோவிலை கட்டுவதற்காக வேண்டி பொருட்களையும் கொடுத்து இடத்தையும் கொடுத்து ஒரு கோவிலை கட்டுவதற்காக வேண்டி ஆணை நியமித்தவர் சையதுனா அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ். இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழக்கரை சதகத்துல்லா அப்பா வலியுல்லா அவர்கள் அடக்கம் செய்திருக்கக்கூடிய அதே மசாருக்கு ஏத்தாப்புல தான் வள்ளல் சீதக்காதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வள்ளல் சீதக்காதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த கோவிலை செவ்வனை கட்டி முடித்தார்கள். அதிலிருந்து வந்த மீத சிற்பிகளையும் கற்களையும் வைத்து கீழக்கரையில் ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டது. இதே இஸ்லாமிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில். ஒன்றல்ல இரண்டல்ல, 1000 பேசி போகலாம். இஸ்லாமிய மன்னர்களால் இங்கே பாதுகாக்கப்பட்ட கோவில்களையும் ஆலயங்களையும் பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். எனவே இஸ்லாமியர்கள் பேர்லோ அல்லது இஸ்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையின் பேர்லோ அல்லது வழிபாட்டு தலங்களை வைத்து இங்கே யார் என்ன பிரச்சனை செய்ய இருந்தாலும் அல்லாஹ் அத்தனையும் இல்லாமல் ஆக்குவான். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பொய்யான பாத்திலான அத்துணையும் கடைசியில் அழிந்துத்தான் போகும். ஆளி கத்துகிற தீயை போல வானோங்கி அதனுடைய ஒலிகள் வீசலாம், ஆனால் காற்றாற்று வெள்ளம் அடித்து செல்வதை போல அந்த தீச்சுவாலைகள் எல்லாம் கடைசியில் இல்லாமல் போவதுதான் உறுதி. அதுதான் சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வசம பிரச்சாரத்திலிருந்து இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இதனுடைய உண்மை தன்மையை, இதனுடைய அணுகுமுறையை விளங்கக்கூடிய பாக்கியத்தை பிரமதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை வழங்கியல் புரிவானாக.